சமைச்சு ரஞ்சித் அண்ணனுக்கு கொடுப்போம், எல்லாரும் செட்டில் எல்லாம் சாப்பிடுவோன்னு ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. நான் இது மாட்டுக்கறி சொன்னேன் அப்படின்னு, 4 கிலோ கறி அப்படி தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் மாட்டுக்கறி சொன்னேன் அப்படின்ட்டு அப்புறமா தான் மாட்டுக்கறி எடுத்தது. சரி, எவன் நாமக்காரா அந்த நாமக்காரா வேலை பார்க்குற நீ அப்படின்னாரு. ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு தெரியாது விக்ரம் சாரோட ப்ராஜெக்ட்டு எதுவுமே தெரியாது. ஓகே, மீட் பண்ணேன், அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஆஃபீஸ் போவோம், மீட் பண்ணுவேன். ரஞ்சித் அண்ணா ஒரு நாள் சடனாக இறங்கி வந்தார். சடனாக ஒரு நாள் இந்த மாதிரி விக்ரம் சாரோட ப்ராஜெக்ட்டு தங்கலான்னு ஒரு கோவில் வாசலில் நிற்க வச்சாங்க. என்னன்னு தெரியல, இதில் நிற்க வைக்கிறாங்களே, ஏதாவது இருக்கும். ஏன்னா 2 நாள் நாங்கள் எதுவுமே பெருசாகவே பண்ணல. இங்கேருந்து பார்த்தா பெரிய நாமத்தை போட்டு பசுவை சார் வந்துட்டு இருக்கு. பட்டாசு பாலா அப்படி பார்த்தோம், விரும்பாண்டி அப்படி பார்த்தோம். இப்போ நாமத்தை போட்டு இந்த மாதிரி என்னடா இப்படி வராது. ஆன் ஸ்பாட்ல டக்குன்னு கொடுத்து ஒரு பேஜ் ஸ்கிரிப்டை கொடுத்து 4 பேரையும் படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆன் ஸ்பாட்ல டக்குன்னு மண்டையில ஏற்றுறோம். பசுவை சார் வந்து எங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்ல நாங்கள் சொல்லணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு லைவ் டப்பிங் வேறு, லைட்டாக யாராவது மிஸ் பண்ணிட்டாலும் காலி. கட்டுன்னு சொன்னால் கூட தங்கலானதான் இருப்பார். ஆமாம், கேரக்டர் அவர் உள்வாங்கிக்கிற விதம் எனக்கு இதுக்கு முன்னாடி படங்கள்ல எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. பட் ஆனால் இதில் அவர் தங்கலானதான் நாங்கள் பார்த்தோம். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ரெட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் கிறிஸ் பிரதர், வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள்? நல்லா இருக்கேன், சூப்பர். ஓகே. அண்டு தங்கலான் கொஞ்ச நாள் வரப்போகுது. ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருந்த ஹைப் அப்படிங்கிறது சுத்தமாக அப்படியே துவம்சம் பண்ணிடுச்சு. பிஃபோர் ட்ரைலர் இருந்ததுக்கும் ஆஃப்டர் ட்ரைலருக்கும் துவம்சம் பண்ணிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்கள் அதில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேரக்டர் பசுபதி சாரோட சன்னா பண்ணிருக்கீங்க. பையனா அந்த படம் சன் இல்ல, அந்த சிஷ்யர்கள் அது மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப். நீங்க கதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே, ஆமா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தங்கலான் வரிசை நாங்கள் டீம் ஒவ்வொருத்தரா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கப்போ அது கேட்க அது கேட்கறதுக்கே அவ்வளோ இதுவா இருக்கு. எப்படி அப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் அண்ணன் டீமை ரொம்ப நாளாக, ரொம்ப இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அந்த ஜேர்னி வந்து ஆடிஷன் அப்படியே போய் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன பண்ண போறேங்கிறதே தெரியல. இல்ல ஃபர்ஸ்ட் டே செட்னா எங்க அந்த கடப்பா இல்ல, இவிபி தான். ஆமா, இவிபி தான் எங்களுக்கு. இவிபியில் ஒரு வில்லேஜ் செட் போட்டிருந்தாங்க, அங்கே தான் ஃபர்ஸ்ட் டே. சரி, ஃபர்ஸ்ட் டே போகிறோம். போயிட்டு என்ன நடக்க போகுது என்ன ஏது ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸ்பாட்டுக்கு போன உடனே ஒரு துணியை கொடுத்தாங்க. என்னடா இது எதுக்குடா கொடுக்குறீங்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. அதுவும் அழுக்கா வேற இருந்தது. என்னடா இவ்வளோ அழுக்கா இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண போறாங்க. கையில் வச்சுட்டு நின்றுட்டே இருக்கேன். அவங்கவுங்க எல்லாரும் டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாரும் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்தார், வந்து ஒரு காஸ்டியூம் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து, இது இப்படி கட்டு தம்பி அப்படின்ட்டு டக்குன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கா ஒரே சை. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு சில இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் சரி எப்படியே மேனேஜ் பண்ணி கட்டியாச்சு. அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் முடிய வெட்டி விட்டாங்க. அப்படியே ஒரு ஆர்க்கு. நான் நல்லா க்ரோ பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணுவோம். இதை விட இருந்ததா? ஆமாம், நல்லா வச்சுருந்தேன். ஓகே, க்ரோ பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தால் ஃபுல்லாக சறுக்குன்னு ஒரு இதை போட்டு விட்டாங்க. எனக்கா ஷாக்கு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போய் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்க்குறேன், என்னடா மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஆமா, ஃபேஸே மாறிடுச்சு. நீதானாங்கிற மாதிரி அடையாளமே தெரியல. அது போக பிஎட் நான் எடுக்காமலே வச்சிருந்தேன். ஒரு 2 இயர்ஸா எடுக்காமலே வச்சிருந்தேன். அந்த படத்துக்காக பிஎடும் எடுத்துட்டாங்க. ஆமா, எடுத்துட்டாங்க, ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. என்ன ஐயோ என்னடா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு அங்கே ஒரே ஒரு அண்ணா ஏடி, அவர் மட்டும் தான் தெரியும். மீதி டீம்ல வேற யாரும் தெரியாது. நான் ரொம்ப புதுசு அந்த டீமுக்கு. தாமோன்னு ஒரு அண்ணன், அவர் தான் நான் காசு பண்ணது எல்லாமே, அவர் மட்டும் தான் தெரியும். என்னன்னு கேட்குறேன். இருடா வருண்டாருன்னாரு. அப்புறமா ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போகிறோம். ரஞ்சித் அண்ணன் செட்டில் இருக்காரு. எனக்கு வந்து வாரிசுங்கிற ஒரு படம் தான் மிகப்பெரிய ஒரு படம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த செட்டில் என்னால் ஃபுல்லாக இருக்க முடியல. பிகாஸ் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல, ஷூட் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு, ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால். அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் வாய்ப்பு ஒன்று கிடைச்சது.
அதை பண்ண முடியல, அதுவா இதுவாங்கிற மாதிரி இருந்தது, தங்கலானா இதுவான்னு. வாரிசு டப்பிங் முடிச்சுட்டு வெளில வரேன், அந்த மாதிரி தாமு அண்ணன் கூப்பிட்டு ஒரு விஷயம் இருக்குடா, இதை நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கால் பண்ணார். சரிங்க நான் வரேன் அப்படின்ட்டு, இதுக்காக தானே நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு. ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு தெரியாது இது விக்ரம் சாரோட ப்ராஜெக்ட்டு, எதுவுமே தெரியாது. ஓகே, போயிட்டு மீட் பண்ணேன், அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஆஃபீஸ் போவோம், மீட் பண்ணுவேன். ரஞ்சித் அண்ணா ஒரு நாள் சடனாக இறங்கி வந்தார். அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு என்னை பார்க்குறாரு, என்னை சாப்பிட சொன்னார். சாப்பிட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆடிஷன் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. சடனாக ஒரு நாள் இந்த மாதிரி விக்ரம் சாரோட ப்ராஜெக்ட் தங்கலான்னு ஒரு படம் ஸ்பாட்டுக்கு போய் தெரியுது. ஆமாம், ஸ்பாட்டில் தான் தெரியுது. சரி ஓகே பண்ணலாம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. செட்டுக்கு போகிறான். ரஞ்சித் அண்ணா வந்து எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. பார்த்தா என்ன மாதிரியே ஒரு இருக்கு. என்னடா, அதாவது வாரிசுல பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு கேரக்டர், எனக்கு ஒரு செட்டப் இருந்துச்சு. பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது. என்ன மாதிரி ஒரு 30-40 பேர் இருக்காங்க. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல, யாரையுமே தெரியல, கேட்கவும் முடியல. கேட்டால் ஏதாவது தப்பாயிருது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு அடி விழுந்திருக்கு, திருப்பியும் போய் ஒரு அடி விழுவக்கூடாது. ஆமாம், சொல்கிறத பண்ணுவோன்னு நான் இதாகிட்டு இருக்கேன். அவங்கவுங்க இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன தாமு அண்ணா சொல்லுங்கண்ணான்ட்டு அவரை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். வருண்டா நான் சொல்கிறேன்டான்னு 2-3 நாள் வந்து சும்மா அந்த ஸ்பாட்டில் எங்களை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக எடுத்தாங்களான்னு என்னன்னு தெரியல. எல்லாரையுமே வந்து அந்த கேரக்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் ஷூட் சம்திங் கைண்ட் ஆஃப் அது மாதிரி போச்சு. இப்படியே போயிட்டுருக்க 2 days ஆஃப்டர் வந்து இது மாதிரி. நீங்க சொல்றது அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆடிஷன் மாதிரி கைண்ட் ஆஃப். அதுல கோளாறு பண்ணவெல்லாம் வெளில போயிட்டான். அது வேற விஷயம். இப்போ இது நாங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவு அடாப்ட் ஆயிட்டோம். அந்த காஸ்டியூமும் செட் ஆயிடுச்சு. ஆமா, ஷையும் போயிடுச்சு. ஓகேடா இதுதான் அப்படின்ட்டு போயிடுச்சு. இப்போ ரஞ்சித் அண்ணன் வந்து கொஞ்சம் இப்போதான் ரஞ்சித் அண்ணனுக்கு நான் பழக்கப்படுறேன். ரஞ்சித் அண்ணன்ட்ட பேச ட்ரை பண்றேன். தமிழ் பிரபா அண்ணனுக்கு வந்து ஆல்ரெடி என் பேர் மட்டும் தெரியும், பிகாஸ் என்னோட கசின் ஒருத்தரோட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அதனால தமிழ் பிரபா அண்ணனுக்கு என்ன தெரியும். அவர்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி வாடா சூப்பர்ரா எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சடனாக தாமு அண்ணன் ஒரு நாள் ஈவினிங் ஷாட்டு, அந்த சன்செட் ஷாட் சொல்லுவாங்க, அந்த ஷாட் எல்லாம் ரெடி ஆகி ஊர் மக்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இது டேக்ல சொல்றீங்களா? டேக்ல ஊர் மக்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். டக்குன்னு ஆல்ரெடி அவங்க ஐடியா பண்ணி வச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. எங்களில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஒரு கோவில் வாசல்ல நிற்க வச்சாங்க. ஒரு கோவில் மாதிரி ஒரு செட்டப், அதில் நிற்க வச்சாங்க. சரி என்னன்னு தெரியல, இதில் நிற்க வைக்கிறாங்களே ஏதாவது இருக்கும். ஏன்னா 2 நாள் நாங்கள் எதுவுமே பெருசாகவே பண்ணல. சரி இதே மாதிரி மாண்டேஜ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேருந்து பார்த்தா பெரிய நாமத்தை போட்டு பசுவை சார் வந்துட்டு இருக்காரு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பட்டாசு பாலா அப்படி பார்த்தோம், வெறுமாண்டி அப்படி பார்த்தோம். இப்போ நாமத்தை போட்டு இந்த மனுஷன் என்னடா இப்படி வராரு, இவர் இந்த கேரக்டர்ல தான் இப்படி தான் இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியல. வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே டக்குன்னு ரஞ்சித் அண்ணன் வந்து அதை எடுத்துட்டு வாடான்ட்டு பெயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு டக்குன்னு ரஞ்சித் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு நாம போட்டது. எனக்கா அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் பெரிய விஷயம்டா. எனக்கா ஆல்ரெடி முடி எடுத்தீங்க, காஸ்டியூம் எப்படி போட்டீங்க, இப்போ நாம வேறையா, அடுத்தது பூணூல் எடுத்துட்டு பூணூலையும் போட்டுவிட்டாங்க. ரஞ்சித் அண்ணன் தான் வந்து எனக்கு பண்ணாரு. அது மேக்கிங்லலாம் எடுத்தாங்க. அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 2 days கழிச்சு அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து பசுபதி சார் கூட அந்த கோவிலில் ஷாட்டு. ஆமாம், இந்த மாதிரி அவருக்கு நீங்கள் வந்து சிஷ்யர்கள் மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு செட்டில் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்க. அதுதான் இப்போ 2 days வந்து தங்கலான் ஸ்பாட்ல எடுத்து இப்படிலாம் ஃபன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சைடு இன்னொரு சைடு கான்ட்ரவர்சி நாம போட்டிருக்காங்க. ஆனால் பீஃப் கறி சமைக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அது எப்படி பிளான் பண்ணீங்க முதல்ல? அது ஒன் டே விக்ரம் சாருக்கு ஒரு முக்கியமான ஷாட். சரி, விக்ரம் சாருக்கு இல்லை, முத்துக்குமார் அவங்களுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஷாட் போயிட்டு இருந்தது. அவங்களும் நாங்களும் வேற அவங்களுக்கு ஷாட் போச்சு. பேலன்ஸ் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற அந்த தங்கலான் மக்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருந்தோம். ஒரு குரூப் வந்து பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தது, அதையும் வீடியோ எடுத்தேன். எனக்கு சினிமோட்டோகிராஃபி மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் இது மாதிரி ஷூட் பண்ணுறதெல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஒரு மெமரிக்காக நான் அதை ஷூட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இப்படி ஒரு மெமரி கிடைக்காது இல்லையா? ஆமாம், அதனால நான் ஷூட் பண்ணி வச்சுப்பேன். அப்படி ஷூட் பண்ணும்போது அங்கே பார்த்தா அவங்க வந்து இது மாதிரி கறி எடுத்து சமைக்கலாம்டா அப்படின்னு ஐடியா பண்ணிட்டுருந்தாங்க. அண்ணங்கள்லாம் ஐடியா பண்ணிருக்கும் போது சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து சரி இப்போ நான் வந்து அதை சாப்பிடல. பிகாஸ் நான் அந்த கேரக்டராக இருக்கும்போது
என்னால கதைப்படி நான் சாப்பிட முடியாது. ஏன்னா அது ஆமா கறி கேரக்டரா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தேன். அதனால சரி ஓகே நம்ம வேற என்ன பண்ண முடியும். என் கூடயே இருப்பான் ஒரு பையன் ஃப்ரெண்டு, அவனை கூப்பிட்டு நீ வாடா நம்ம இதை ஒரு மாதிரி வீடியோ எடுப்போம்டான்ட்டு அவனை தூக்கி உள்ள விட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. சமைக்கலான்னு எல்லாம் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க, நீ வா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டான். சரின்னு போனோம். போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு அடுப்புக்கிட்ட ஒரு சும்மா ஒரு இது எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தேன். சரி அந்த விஷுவலாகவே இது வரைக்கும் நான் வீடியோவே எடுக்கல, ஏன்னா ஸ்பாட்டில் எடுக்கல, அது நான் எந்த ஸ்பாட்லையும் எடுக்கவும் மாட்டேன். சரி ஆனால் இங்கே சரி எடுப்போம், நமக்கு ஒரு மெமரிக்காக. ஆமாம், இப்போ நாம கமர்ஷியல் போட்ட நேரத்தில் படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் இது ஆமா இந்த மாதிரி படம் இனிமே தமிழ் சினிமாவில் அது ஒரு எப்போ வரும்னு தெரியும், எப்போ வரும்னு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸை விட முடியாது இல்லையா? இப்போ அதுதான் இப்போ அந்த அடுப்புக்கிட்ட சரி எடுத்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. இது நம்ம முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு இன்னும் 4-5 கிடைச்சிருக்குமேடா. ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஆமா ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஒரு பயம். அதனால சரி எடுத்து பார்ப்போம். எடுத்ததுதான். அங்கே பார்த்தா ஒரு குரூப்பு பரபரன்னு ஆனியன் வெட்டுது, டக்குன்னு ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்த ப்ராப்ஸே யூஸ் பண்ணி சமைக்கலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சமைச்சு ரஞ்சித் கொடுப்போம், எல்லாரும் செட்டில் எல்லாம் சாப்பிடுவோன்னு ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. சரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அண்ணா இந்த மாதிரி நீங்கள் நில்லுங்கண்ணா நான் வந்து எடுக்கிறேன், அந்த இந்த சேனல் பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம், உங்களுக்கு வர டைலாக நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு சும்மா ஒரு டேக் எடுத்தோம். ஒரு டேக் எடுத்தோடனே நான் வந்து இப்படி ஒரு ஷார்ட் இப்படி சும்மா ரஞ்சித்தனை வந்து இந்த படம் எப்படின்னா ஒரு ட்ரினிட்டி படம் ஃபுல்லாக 80% ஆஃப் த ஒர்க் எப்படின்னா ட்ரினிட்டியில் எடுத்துருக்காங்க. ட்ரினிட்டி இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கிம்பிள் மாதிரியா ஷார்ட் போவோம். நம்ம இதை ஒரு ஐடியாவை வச்சு நம்ம கட்டே போகாமல் எல்லார்ட்டும் இப்படி போவோம், கட்டே போகாமல் பண்ணுவோன்ட்டு அப்படி பண்ணேன் நான். சரி பண்ணுவோன்ட்டு ஃபஸ்ட்டு டேக் எடுத்தோம். அது டைலாக்ல கொஞ்சம் கொஞ்சம் குழப்பினாங்க. செகண்ட் டேக் வந்து நான் இது மாட்டுக்கறி சொன்னேன் அப்படின்னு 4 கிலோ கறி அப்படிதான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் மாட்டுக்கறி சொன்னேன், நீ சொன்னேன் அப்படின்ட்டு அப்புறமா தான் மாட்டுக்கறி எடுத்தது. எவன் நாமக்காரா அந்த நாமக்காரா வேலை பாக்குறேன் நீ அப்படின்னாரு. நான் பரவாயில்ல பண்ணுவேண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போறது இல்லை, படம் ரிலீஸ் ஆகிற டைம் போஸ்ட் பண்ணுவோம், அப்போ வரது பார்த்துப்போம் நீங்க எடுங்க அப்படின்ட்டு எடுத்தோம். அதே மாதிரி பண்ணதான் எடுத்து முடிச்சுட்டு வீடியோ நான் ஸ்பாட்டில் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷார்ட் வந்துட்டு நான் பார்க்கல, வீட்டில் வந்து பார்க்குறேன் ஷார்ட் பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க வேற அந்த ஷார்ட் அனுப்பு, வீடியோ அனுப்புனேன். நான் யாருக்கும் அனுப்பவே இல்லை, யாருக்கும் அனுப்ப மாட்டேன். வீடியோ படம் ரிலீஸ் போச்சு, என் கதையை முடிச்சு விட்டாங்க. எனக்கு அப்போவே தோணிட்டு சரி ரைட்டு இது ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆக போகுது. ஆல்ரெடி ரஞ்சித்தனா இப்படி தாங்க ஒரு விஷயம் இருக்குது, அதை சரி என்ன எதுக்கு நம்ம பிரேக் பண்ணுவோம், ஏதோ ஒரு முயற்சி நம்ம எடுப்போன்ட்டு நான் செஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி 2 சமூகத்தை பற்றி ஒரு ஆமா பசுபதி சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு சமூகம் மாதிரியும் விக்ரம் சாரோட ஒரு கம்யூனிட்டி அது ஒரு சமூகம், அதுல இந்த மாதிரி வீடியோ மாட்டுக்கறி அதனாலதான் பூணூல் அதெல்லாம் வரப்போ கான்ட்ரவர்சியும் ஒரு சைடு. ஆமா 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 அதனாலதான் அவனை தூக்கி உள்ள விட்டேன், அந்த பையனை தூக்கி. ஓகே ஓகே அப்படியே போச்சு நல்லா. அது இந்த அளவுக்கு வைரல் ஆகுங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஆமா ஆமா சரி ஓகே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ஆக போகுதுங்கிறது தெரியும். ஆல்ரெடி ட்விட்டர்ல ஏகப்பட்ட மெசேஜ் ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு நெகட்டிவா, எதுக்கு பீஃப் ஏன் இவ்வளோ இதாக பேசணுங்கிற மாதிரி ஒரு ஆமா பேசுறாங்க. ஏன் பீஃப் யாரும் சாப்பிட மாட்டாங்களா என்ன, பீஃப் அது ஒரு கறி அவ்வளோதான், அது ஏன் இப்படி இவ்வளோ ஒரு அதை பற்றின ஒரு நெகட்டிவ் தாட்டு கோழி மாதிரி அது ஒரு இது. ஏன்னா நம்ம அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ யூஸ்வலாக சாப்பிட்றாங்க, ஏன் இங்கே நம்ம ஊர்லேயுமே அது வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அது வெளியில் பேசும்போது மட்டும் அப்படி பேசுகிறாங்க, அதுதான் அது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம் ஓகே ஓகே பட் இருந்தாலும் ஓகே அது ஒரு பாசிட்டிவ் சைடு தான், ஜாலியாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்தது. கண்டிப்பாக ஓகே இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கான்செப்டா இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது பசுபதி சார் மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம், அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்து அவங்களுக்கு இது பழக்கமா இருக்கும். பட் நம்மளும் நீங்களும் கொஞ்சம் தியேட்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, பட் பசுபதி சார் கூட நடிக்கும் போது ஒண்ணு இருக்கும்ல, ஏன்னா கரெக்டா பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பயம், ஏன்னா அவரு டேக் ஓகே ஆகிறப்ப நம்ம டேக் ஓகே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். பதட்டமா இருந்ததா பசுபதி சார் கூட பண்ண? கண்டிப்பா, ஏன்னா பிகாஸ் நமக்கு யூஸ்வல் தமிழ் டயலாக்ஸ் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல மந்திரம் சொல்லுவோம்ல, ஆமா அந்த மாதிரி மந்திரம் கைண்ட் ஆஃப் திங் எங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. கோவில்ல போனாலே நமக்கு அந்த சமஸ்கிருதம் கைண்ட் ஆஃப் திங், அது சமஸ்கிருதமா என்னங்கிறது தெரியல அந்த மாதிரி. ஆமா அதாவது கோவில்ல அது என்ன பண்ணுவாங்க அந்த கைண்ட் ஆஃப் திங். இப்போ ஆன் ஸ்பாட்ல டக்குன்னு கொடுத்து ஒரு பேஜ் ஸ்கிரிப்டை கொடுத்து 4 பேரையும் படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு மண்டையில் ஏற்றுறோம். பசுவை சார் வந்து எங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்ல நாங்கள் சொல்லணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு லைவ் டப்பிங் வேறு. லைவ் டப்பிங்கிறது ஆமா இங்கேயும் பண்ண முடியாது. ஆமா ஐடியாவே இல்லை எனக்கு. அப்போதான் நான் லைவ் டப்பிங்னு ஆரம்பத்திலே சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தேன், ப்ரிப்பரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு. ஓகே. ஏன்னா லைட்டாக யாராவது மிஸ் பண்ணிட்டாலும் காலி. அந்த மாதிரி இருக்கும்போது பசுவை சார் ஒரு இன்புட் கொடுத்துட்டே இருக்காரு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிட்டே வரோம். அது எனக்கே தெரியுது. பரவாயில்ல, அது என்னையும் மீறி அந்த கேரக்டரை நான் செய்ய வைக்கிதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு. சரி. அந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் வந்து ஓகே ரைட், நம்ம வந்துட்டோம், ஓரளவு பிடிச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கடுத்தது பசுபதி சார் வந்து அப்போ வரைக்குமே பசுபதி சார் வந்து எங்ககிட்டலாம் க்ளோஸ் ஆகலை. அவருக்குமே ஐடியா இல்லை. அப்போதான் வந்து அவருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரஞ்சித் அண்ணா சொன்னார், இந்த மாதிரி இவங்க தான் அந்த 4 பேர் அப்படின்ட்டு. ஓகே போகதான் இதாகுது. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க அந்த ஃபர்ஸ்ட் நாள் இவிபி போனோம், ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி எடுத்தாங்க, அதுல செலக்ட் ஆகி டேக்குக்கு வந்தோம் பண்ணோம்னு சொல்றேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஓகே, இப்போ நீங்க சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் நடக்க போறது விக்ரம் சார் உள்ள வராரு. ஒரு படம் வந்து கதையா இல்லாம ஒரு ஜேர்னியா போகும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தர சொல்லும் போது அது பயங்கரமா இருக்கு. அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது யூஸ்வலா நமக்கு இங்க இவங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஷார்ட் போதா, சரி ஓகே நம்ம போயிட்டு அந்த நேரத்துல சும்மா உட்காந்துக்கலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. இவங்களுக்கு ஷார்ட் போகுதுனாலும் பின்னாடி இங்க 4 பேர் இருக்காங்களா, அவங்க கிட்ட எப்ப கேமரா திரும்புனே தெரியாது, சொல்ல முடியாது. அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம அந்த கேரக்டர்ல அடாப்ட் ஆகி இருந்துட்டே இருக்கணும். இப்போ நான் அந்த கேரக்டர் ரெஸ்ட் கிடையாது, யாருக்குமே ரெஸ்ட் கிடையாது. ஒரு ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வித்தவுட் பிரேக் போச்சு. ஈவன் விக்ரம் சார் கூட அது ரொம்ப முக்கியமான ஒரு ஷாட்டு. வேற வழியே இல்லை, பிரேக்கே எடுக்கல. எல்லாருமே இருக்கணும் அந்த ஷாட்டு. நீங்க அந்த மினிக்கி சாங் அந்த அந்த செட்டப்ல இருந்த ஒரு ஷாட், டான்ஸ் செலிப்ரேஷன் அந்த செட்டப்ல இருந்த ஒரு ஷாட். இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்துட்டே இருக்கும். எல்லாருமே வந்து அந்த கேரக்டருக்குள்ளேயே தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணாங்க. ஆமா, இப்போ ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு நேமே இருக்காது. நேமே இல்லாதவங்க கூட தனக்குன்னு ஒரு பேர் அங்க வச்சுக்கிட்டு அந்த கேரக்டரா வாழ்ந்தாங்க. இப்போ எங்களுக்கு அப்படிதான் 4 பேர் நாங்களா வச்சுக்கிட்டோம். சீனிவாசன் வச்சுக்கிட்டோம். அது மாதிரி நாங்களா ஏன்னா அப்பதான் எங்களுக்கு அந்த கேரக்டருக்குள்ள போக முடியும். இன்னும் அது ஹெல்ப் பண்ணுச்சு. அது போக அந்த தங்கலான் பறையர்கள் என்னவா இருந்தாங்க அதை பத்தின ஒரு வரலாறு. ஆமா, அது ஏன்னா இப்போ எங்களுக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை என்ன பண்ண போறோங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு பாடி லாங்குவேஜ் பிடிச்சேன். அதுக்கப்புறம் இப்படி நிக்கணும், இப்படி உட்காரணும், இது பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு, வெஸ்டர்ன் பழகிட்டோம். ஆமா, அதுக்கு மாறும்போது அது வராங்க ஆக்வர்டா தெரியும். நம்ம அந்த காஸ்டியூம்ல ஒரு இங்கிலீஷ் கல்ச்சரோட இருக்கிற நம்மளோட பாடி லாங்குவேஜ் செட் ஆகாது. அதனால வந்து அப்ப இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூணு வந்து ஒரு மாதிரி இப்படி டொயின்னு இருப்பாங்க. அப்படி ஃபிட்டா இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் தான் இருக்கும். அவங்களுக்கு பெருசா பசி தான் அவங்களுக்கு. பசியில இருந்தவங்க. பட் ஆனா வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லாமே சரி. அவங்களுக்கு நான் படிச்ச விஷயங்களை வச்சு சொல்றேன். அவங்களுக்கு அவங்களோட லெக் போர்ஷன் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. நடக்கிறது, வயல்ல வேலை செய்யறது, காடு மலை கல் தாண்டி போறது, அது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கால்ங்கிறது மட்டும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. மற்றபடி உடம்பு ரொம்ப வீக்கா அந்த மாதிரி தான் இருந்தது. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்ல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நாமெல்லாம் போட்டு பூணெல்லாம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். டே போக 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 அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்ல வந்து நான் 60 kgs இருந்தேன். சரி, ஷூட் முடிஞ்சு நான் சென்னை வந்து வெயிட் செக் பண்ற 48 kg. அது கேரக்டராவே அந்த போய் எல்லாமே என்ன அதுவாகவே அடாப்ட் பண்ணி செய்ய வச்சிருக்கு. அப்படிதான் நான் நம்புறேன். அந்த கிளைமேட்டா இருக்கட்டும், கேஜிஎஃப்ல இருந்த கிளைமேட்டா இருக்கட்டும், எவ்ரிதிங் எல்லாமே வந்து அது நம்மள அதுவாகவே அடாப்ட் ஆயிடுச்சு. விக்ரம் சார் கூட கண்டிப்பா நடிச்ச முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் இருக்கு. விக்ரம் சார் ஆமா அவரு ஆன் டேக் ஓகே ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா அவர் வேற, ஆஃப் கேம் வந்து அவர் வேற. ஆமா, அந்த வழியெல்லாம் அடிச்சுட்டு நான் என்னதான் நம்ம பேசினா மகிழ்ச்சி ஜாலியா பேசுறேன். விக்ரம் சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். விக்ரம் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு ஜெம்முங்க உண்மையாகவே. நம்ம சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம், பாகுபாடே இல்லை. ஆமாம், பாகுபாடே இல்லை. அவருக்கு வந்து ஏதோ ஒரு வாக்கண்ணா வா என்ன பண்ணு அப்படிம்பாரு.
அவர் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க சின்ன டயலாகாக இருக்கும், ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்து நீ இப்படி பண்ணுங்கண்ணா, இது செட் ஆகுங்கண்ணா. அப்படி எனக்கு ஒரு ஷார்ட் கிளைமேக்ஸில் வந்துச்சு. அவருக்கும் எனக்கும் த்ரோட் இருக்குது, படம் ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் மாதிரி இருக்கோம், எல்லாரும் ஒன்றா. ஆமாம் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். பட் ஆனால் அவருக்கும் எனக்குங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ கிளைமேக்ஸ் கிட்ட தான் வந்தது. அப்போ வரும்போது நான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று பேசணும் அவர்கிட்ட. அப்போ நான் வந்து பேசிட்டு டக்குன்னு உட்காந்து அழுகுற மாதிரி இருக்கும். டக்குன்னு பேசிட்டு டக்குன்னு உட்காந்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், கண்ணா நீ இப்போ பேசணுன்னா நீ ரிஜிஸ்டர் ஆக மாட்டே கண்ணா, இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, 4-5 பேர் பேசுகிறாங்க, இப்போ நீ வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறம்போது நீ டக்குன்னு உட்காந்துட்டேன்னா உனக்கு இது இருக்காது கண்ணா, நீ அதனால் இப்படி பண்ணு. அவருக்கு நமக்கு சொல்லுவார், அப்புறம் பிரேக் விட்டு பேசு, இவ்வளோ டைம் எடுத்துக்க, இது பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பார்வதி மேம் வந்து அவங்களும் ரொம்ப ஜோவியல், லேடி சியான் அதுதான் அந்த மாதிரி உள்ளவங்க தான். அவங்க வந்து நான் ஹேர்ல வந்து நல்லா அந்த சேர்லாம் நல்லா ஃபுல்லா பூசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ ஹேர் மட்டும் நல்லா லாங் ஹேர் ஆயிடுச்சு, ஹேர் மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. உனக்கு மட்டும் என்ன சில்கி, நாங்கள் எல்லாரும் ஃபுல்லா சேர பூசிட்டு இருக்கோம். உனக்கு மட்டும் என்ன, அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அப்புறம் ஃபுல்லா எனக்கு தலை ஃபுல்லா மேம் அப்படியே உட்காந்துருக்கேன் ஃபுல்லா. அவங்களே எல்லாமே செய்வாங்க. நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு இதே இருக்கு. நீங்க இப்போ செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய கை. பசுவே சார் இருக்காரு, ரஞ்சித்தனோட இன்புட்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். பசுவே சார் இருக்காரு, விக்ரம் சார் இருக்காரு, பார்வதி மேம் இருக்காங்க, மாளவிகா மேம் வருவாங்க, இது மாதிரி ஹரியண்ணா இருக்காரு, எல்லாருமே பெரிய கை. இது உண்மையாவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, எனக்கு அதுவும் பார்க்கும்போது இன்னும் அது ஒரு லெசன் தான், ஒரு சினிமா கிளாஸ்ல போயிட்டு உட்காந்த மாதிரி தான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. ஓகே, இப்போ ட்ரைலர் ரிலீஸ் ஆனோனே எங்களுக்கு அந்த ஹைப் இருந்தது. நீங்க ட்ரைலர்ல உங்க ஷார்ட்லாம் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பார்க்கும்போது ஃபீல் எப்படி இருந்தது? பார்க்கும்போது திருப்பி அந்த இடத்துக்கே போயிட்டேன் நான். ஆமா, என்ன எப்படி, ஏன்னா லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் வரைக்கும் ஐயோ எப்படா முடியலடா, கால் வலி. எனக்கு அது போக நான் சர்ஜரி பண்ணி அப்போதான் எனக்கு இந்த ஆப்ஷன் சொன்னீங்க. இந்த இதை விடக்கூடாது அப்படின்ட்டு நான் செட்டுக்கு போகிறேன். அங்கே 4 பேர் அந்த பசங்க இருந்தானுங்க, அவனுங்களாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னால் ஓடக்கூட முடியாது. அந்த டே இனிஷியல் போர்ஷன். ஆமாம், இனிஷியல் போர்ஷன் EVPல அந்த 1 மந்த்துமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். கால் வந்து பெருசாக வீங்கிரும் எனக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பசங்களாம் ஹெல்ப் பண்ணுவானுங்க, இப்படியே இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு மெமரி. சரி, நமக்கு இந்த வந்த வாய்ப்பு, இவ்வளோ பெரிய வாய்ப்பு, அதை நம்ம விடக்கூடாது. ஏன்னா எனக்கு இது ஒரு மிகப்பெரிய லெசன். எப்படி இந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும்னு தெரியாது. இந்த பிகினிங்லேயே கிடைக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன். அதனால எடுத்த ஒரு இதுதான் அந்த. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ தூரம் நடந்திருப்பீங்க அந்த ஜேர்னியா, கதையில எவ்வளவு தூரம், ஏன்னா டிராவல் பண்ற போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க த்ரூ அவுட் டிராவல்ல இருப்பீங்க, அந்த தண்ணியில வர ஒரு அந்த டிராவல்ல நான் இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வர ஒரு டிராவல் இருக்கு, அதுல இருப்போம். அதுல ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, அதாவது ரஞ்சித் அண்ணா சொல்லிட்டாரு, நீங்க வந்து அம்பி காய்ஸ்டா, நீங்க அது மாதிரிடா, ஆமா, நீங்க வந்து சண்டே வேடிக்கை தான் பார்க்கணும். இல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னா ஹெல்ப் எல்லாம் பண்ண கூடாது, ஓரத்துல நின்று வேடிக்கை பாரு அந்த மாதிரி. அவரு நாங்க வந்து ஃபைட் எல்லாம் நடந்துட்டே இருக்கோம், நாங்க வந்து அப்படியே ஏதாவது ஒரு சண்டைன்னு தெரிஞ்சாலும் ஒதுங்கி போய் அங்க என்ன வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்களா? இப்போ ரஞ்சித் சார் சொல்லி விக்ரம் சார் அது கரெக்டாக டெலிவரி பண்ணி ஆன் கேம்ல அது ஃபைட்டு அடி வாங்கி அந்த இதெல்லாம் லைவா பார்த்துருப்பீங்களா? அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கறது அப்படிங்கிறது வேற, லைவா அவர் சொல்லி இவர் நடிச்சு இவர் அடி கீழே உளுந்து போட்டு அதனால அந்த இது எப்படி இருந்துச்சு லைவா பார்த்து? அவர் கட்டுன்னு சொன்னா கூட தங்களானதான் இருப்பார். ஆமா, அவர் எப்படி சொல்றதுங்க, அது ஒரு கேரக்டர் அவரை உள்வாங்கிக்கிற விதம் எனக்கு இதுக்கு முன்னாடி படங்கள்ல எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. பட் ஆனா இதுல அவர் தங்கலானதான் நாங்க பார்த்தோம். விக்ரம் சாருங்கிறது எங்களுக்கு எங்கேயுமே தெரியவே இல்லை. நடக்க பாடி லாங்குவேஜ் ஆஃப் கேம்ல அப்படிதான் எல்லாமே. அவரு ரஞ்சித்தன் இன்னொரு விஷயம், அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடுவாரு. அதுல ஸ்ட்ரிக்ட் அவரு, யாரா இருந்தாலும் சரி. விக்ரம் சார் கொஞ்சம் இதாக போச்சுன்னா கூட அவரு இல்லை சார் இது போதும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதையும் கேட்டுட்டு அப்படியா ஓகே ரஞ்சித் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சாரும் எதுவுமே டீமே ஒரு மாதிரி நல்ல வைபுள்ள ஒரு டீம். சூப்பர். தங்கலால கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது வேற. தென் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், வேட்டைன்னு நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா தலைவர் அமிதாப் பச்சன் சார், ஃபகத் ஃபாசில்,
என்ன அவ்வளவா இன்டெப்தா போல நானு எல்லாரும் கூட காம்பினேஷன் இருக்கா அவங்களுக்கு? இருக்கு 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 எல்லாரும். ஓகே, ஓவராலா இப்படி வந்திருக்கு, அதை மட்டும் சொல்லுங்களேன். எப்படி வந்திருக்கு படம்? நல்லாவே வந்திருக்கு. நான் அதை பத்தி வேற எங்கேயுமே யாருக்குமே தெரியாது, இங்கதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்படி கம்ப்ளீட் நாங்க என்ஜாய் பண்ணக்கூடிய தலைவர் படமா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, தலைவர் ட்ரீட் இருக்கு அந்த மாதிரி ஒரு. ஆமா கண்டிப்பா. ஓகே, அத அந்த டைம்ல நம்ம பேசுவோம் கண்டிப்பா. ஓகே, அடுத்த என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இவரு அருண் பிரபு அருவி டைரக்டர். ஆமா ஆமா, அதுல ஒரு அருவி வாழ். ஆமா ஆமா, அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதுல ஒரு முக்கியமான கேரக்டர். ஓகே ஓகே. அப்புறம் மலையாளம்ல ஒரு படம் லீடா பண்ணியிருக்கேன். லீடா பண்ணியிருக்கேன். இவரு கப்பேலான்னு ஒரு படம் பண்ணாரு அந்த டைரக்டர். அந்த டைரக்டரோட அடுத்த படம் ஷிபு தமின் சார் ப்ரொடியூசர். இப்போ வீரதீரசுரன் அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்க ப்ரொடக்ஷன்ல கம்ப்ளீட்டா விக்ரம் சார் அந்த டிராவல் இப்படியோ ஒன்று வந்துடுறாரு. ஆமா, எப்படியோ வந்துடுறாரு. இந்த கனெக்ட் இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தங்கலான்ல கத்துக்கிட்ட ஒரு அனுபவம், எனக்கு இந்த படங்களும் சரி, அடுத்து பண்ண போற படங்களும் சரி, த்ரூ அவுட் மை லைஃப் டைமுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே தெரியுது. ஆமா, ஓகே. இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம ரிவீல் பண்ண முடியாது, அது வந்து ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. படம் 15 ரிலீஸ், 15 ஈவினிங்கே ஒரு ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பேச போறோம். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். ஷூர். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எங்க சைடுல இருந்து வாழ்த்துக்கள். தேங்க் யூ so much bro. thank you. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.